இன்னும் 3 அமாவாசையில் திமுக ஆட்சி முடிவுக்கு வந்துவிடும் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் எழுச்சி பயணத்தில் இதுவரை 5 கட்டங்களாக 175 தொகுதிகளுக்கு சென்ற எடப்பாடி பழனிசாமி 6வது கட்டமாக திருப்போரூர் தொகுதிக்குட்பட்ட தையூரில் மக்களை சந்தித்து உரையாற்றினார். அப்பொழுது தேர்தல் அறிக்கையில் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்துவேன் என்று வாக்குறுதி அளித்த ஸ்டாலின் அதனை உயர்த்தினாரா என்றும் வினவினார். ஆனால் அதிமுக முன்வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் மத்திய அரசு 125 நாளாக உயர்த்தியிருப்பதாக இபிஎஸ் தெரிவித்தார். மேலும் 100 நாள் வேலை திட்டம் குறித்து மு.க. ஸ்டாலின் மற்றும் அவரது கூட்டணி தலைவர்கள் பொய் செய்தியை பரப்புவதாகவும் சாடினார். முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 180 நாளாக உயர்த்தப்படும் என்று உயர்த்தினாங்களாமா? அத்தனையும் பொய். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சி வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் 100 நாள் வேலை திட்டத்தை 125 நாட்களாக உயர்த்தப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர், அதிமுக ஆட்சியின் போது பொங்கல் பரிசாக 2500 ரூபாய் கொடுத்த போது 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று ஸ்டாலின் கூறியதாகவும், ஆனால் திமுக ஆட்சியில் கடந்த ஆண்டு 1 ரூபாய் கூட வழங்கப்படவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் இந்த ஆண்டு திமுக ஆட்சியை விட்டு போகும் தருவாயிலாவது மக்கள் வாழ்த்தும் வகையில் பொங்கல் பரிசாக 5000 ரூபாய் வழங்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். இனியாவது மக்களுடைய எண்ணங்களை புரிந்து மக்கள் மகிழ்ச்சி அடைகின்ற விதமாக குடும்பத்துக்கு 5000 ரூபாய் கொடுங்க தை பொங்கல் என்று. ஏன்னா இனிமேல் திமுக ஆட்சி வர போறதில்ல. ஆட்சி போகும்போது மக்கள் உங்களை வாழ்த்துட்டோம். அதனால நீங்கள் ஏற்கனவே குறிப்பிட்டவாறு திரு ஸ்டாலின் அவர்களே குடும்ப அட்டைக்கு தைப்பொங்கல் என்று 5000 ரூபாய் வழங்குங்கள் என்று இந்த நேரத்திலே நான் கோரிக்கை வைக்கின்றேன். அதிமுக ஆட்சியில் கோவிட் காலத்தில் வருமானம் இல்லாத போது கூட விலைவாசி உயரவில்லை என்று கூறியவர், திமுக ஆட்சியில் ஜிஎஸ்டி, பத்திரப்பதிவு, கலால் வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்த போதும் கடன் வாங்குவதாக குற்றம் சாட்டினார். தொடர்ந்து பேசியவர், கடன் வாங்குவதில் தமிழகத்தை முதல் மாநிலமாக மாற்றியதுதான் திமுக அரசின் சாதனை என்றும் தெரிவித்தார். ஜிஎஸ்டி வருவாய் உயர்ந்து விட்டது, கலால் வரி உயர்ந்து விட்டது, பத்திரப்பதிவு வரி உயர்ந்து விட்டது, ரோட் டாக்ஸ் உயர்ந்து விட்டது, பெட்ரோல் டீசல் விற்பனை வரி உயர்ந்து விட்டது. இவ்வளவு வரி உயர்ந்து வருமானம் அதிகரித்து கடன் வாங்கிட்டு இருக்கிறாங்க. எல்லாம் கடன்காரன் ஆக்கிட்டாங்க. நான் உட்பட நீங்க அத்தனை பேரும் கடன்காரன் ஆக்குறதுதான் இந்த ஸ்டாலின் ஆட்சியுடைய சாதனை. இந்தியாவிலேயே திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு ஒரே சாதனை. இந்தியாவில் பல மாநிலம் இருக்குது, அதுல கடன் வாங்குவதில் முதல் மாநிலம் தமிழ்நாடு. இதனைத் தொடர்ந்து பெருங்குடி பகுதியில் பரப்புரை செய்த இபிஎஸ், தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டிருப்பதாக சாடினார். குழந்தைகள், பெண்கள் என யாருக்கும் இந்த ஆட்சியில் பாதுகாப்பு இல்லை என்று குற்றம் சாட்டிய இபிஎஸ், கிட்னி திருடும் திமுக ஆட்சி தேவையா என்றும் வினவினார். திமுக ஆட்சியில் அனைத்து துறைகளிலும் ஊழல் நடைபெற்று வருவதாகவும் இபிஎஸ் குற்றம் சாட்டினார். மேலும் அதிமுக கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெற்று திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவோம் என்றும் இபிஎஸ் சூளுரைத்துள்ளார்.